அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் மற்றும் மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனர் அவர்களோட இணை செயல்முறைகளில் அனைத்து அரசு நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 26/2/2024 முதல் 29/2/2024 வரை லேர்னிங் அவுட்கம் பார் காம்பிடென்சி பேஸ்ட் டெஸ்ட் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வினாத்தாள்களை exam.tnschools.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் தேர்வுக்கு முந்தைய நாள் பிற்பகல் 2 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தேர்வுக்கான வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்வதில் ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் 14417 அப்படிங்கிற கட்டணமில்லாத தொலைபேசி சேவையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு தேர்வும் 40 மணித்துளிகளில் நிறைவு செய்யத்தக்க வகையில் 25 கொள்குறி வினாக்களை கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேர்னிங் அவுட்கம் பார் காம்பிடென்சி பேஸ்ட் டெஸ்ட் 26/2/2024 மண்டே அன்னைக்கு 6ஆம் வகுப்புக்கும், அதே போல் 27/2/2024 டியூஸ்டே 7ஆம் வகுப்பு, 28/2/2024 வெனஸ்டே 8th ஸ்டாண்டர்டுக்கும், 29/2/2024 தேர்ஸ்டே 9th ஸ்டாண்டர்டுக்கும் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வினாத்தாள்களை exam.tnschools.gov.in எவ்வாறு பதிவிறக்கம் செய்து தேர்வு முடிந்த பிறகு ஒவ்வொரு தேர்வுக்குமான அந்த ஃபீட்பேக்கை எவ்வாறு சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் அல்லது கம்ப்யூட்டரில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல exam.tnschools.gov.in அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா டிஎன் ஸ்கூல் அப்படின்னு exam.tnschools.gov.inங்கிற ஹைபர் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி சைன்இன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதில் வகுப்பாசிரியர்கள் உங்களுடைய 8 டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். வகுப்பாசிரியர் இல்லாத பட்சத்தில் தலைமை ஆசிரியர் அவருடைய 8 டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தும் லாகின் பண்ணிக்கலாம். 8 டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாமோட அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் ஃபீட்பேக் 2 இருக்கும். அதில் டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்டாண்டர்டில் 6th மீடியம் தமிழ் வந்திருக்கும். உங்களுடைய கிளாஸு மீடியம் இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கீழே டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆயிரும். இந்த கொஸ்டினுக்கு ஸ்டார்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. 28/8/2023 2 மணி முதல் எண்டு டேட் 29/8/2023 1 மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் சப்ஜெக்ட்ஸு மீடியம் தமிழ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் பண்ண சொல்லும். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு இந்த காம்படிஷன்சி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் டவுன்லோட் ஆகி வந்திருக்கும். இதில் எம்எஸ் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு மேலே கூடிய ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சென்டிய காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா இதை சென்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுபோல் நீங்கள் அந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கண்டக்ட் பண்ணி முடிச்சுருங்க. தேர்வு முடிந்த பிறகு நீங்கள் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுறோம். அது இந்த பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்கிரிப்டிவ் டெஸ்டிங் 1 அப்படிங்கிறதுல அந்த கீழே லாஸ்ட்டாக கிவ் ஃபீட்பேக்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார் டெஸ்கிரிப்டிவ் டெஸ்டிங் 1 அப்படின்னு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ட் அப்படிங்கிற டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு ஏசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஏசி அப்படிங்கிறதுக்கான அப்ரிவியேஷன் அசஸ்மெண்ட் செல். நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த டேட்டில் எந்த டைமில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டையும் டைம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் அண்ட் செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல அந்த கிளாஸில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கோ அந்த செக்ஷன்ஸை அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். 2 செக்ஷனாக 2ன்னு போடுங்க. ஒரு செக்ஷன் இருந்தால் ஒரு செக்ஷன் அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் ஹூ ரிசீவ்டு அசஸ்மெண்ட் செல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதுல எத்தனை செக்ஷனுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் வச்சிங்களோ அதை போடுங்க. ஒரு செக்ஷன்னா ஒரு செக்ஷன், 2 செக்ஷன்னா 2 செக்ஷன். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்
ஹூ ரிசீவ்டு த அசஸ்மெண்ட் செல்ஃப் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டெஸ்ட் வச்சிங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ரிமார்க்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுடைய ரிமார்க்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதே போல் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் exam.tnschools.gov.in வந்து சப்மிட் செய்ய வேண்டும்.